ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த உலகத்தில் அநேக பேர் நம்மக்கிட்ட பழகுவாங்க. அதுலேயும் ஒரு சிலர் நம்மக்கிட்ட உயிருக்கு உயிராக பழகுவாங்க. ஆனால் அவங்க நமக்காக உயிரை கொடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்ச தமது அன்பை எப்படி விளங்க பண்ணுறார் அப்படின்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அநேக பாடுகளை பட்டாங்க. நம்முடைய பாவத்தை நிமித்தம் நம்ம பட வேண்டிய பாடுகளை ஏசப்பா தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க. ஏசப்பா நமக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏசப்பா சிந்தின ரத்தம் ஒரு அப்பா பிள்ளைங்கிற ஒரு அன்பை, ஒரு உறவை நமக்கு தந்திருக்கு. இந்த பாடு மரணத்தின் நிமித்தம் அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, ஏசப்பாக்குள்ளாடி இணைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இணைக்கப்பட்ட நாம் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலேயும் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கோம். ஏசப்பாவுடைய சுயநலமற்ற அந்த அன்புக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அந்த அன்புக்கு நம்மளை அர்ப்பணித்து ஓடும்போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, பெரிய அதிசயங்களை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.